நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சமோசா பிரியாணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆறு, மலை, கோவில், குளம்னு எக்கச்சக்கமான இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஊரு தான் திங்களூர். அந்த திங்களூரில் தான் கல்பனா ராமசாமியோட குடும்பமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணு பேர் வாணி. அவங்க வீட்டு எதிர்க்கவே இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கும் வாணியோட வயசு தான். அவளோட பேர் சுஜி. அவங்க வீட்டில் சுஜியும் அவங்க அப்பா மட்டும்தான். பாவம், அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவர். தினமும் வேலைக்கு போனாதான் சுஜி வீட்டில் சாப்பாடே. சுஜியோட அப்பா ஒரு நாள் கூட தவறாமல் வேலைக்கு போயிடுவாங்க. சுஜி தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. எப்படியோ 12வது வரைக்கும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. இப்போ படிக்க வைக்கிறதுக்கு ஆசை தான். ஆனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க யார்கிட்டையும் காசை கேட்டாலும் அதை திருப்பி தர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னும் தெரியலையே அப்படின்றதுக்காக யார்கிட்டையும் கடனுன்னு இது வரைக்கும் ஒரு 10 பைசா கூட வாங்கினதில்லை. அப்போது இப்போ மட்டும் வாங்கிடுவாங்களா? கடன் வாங்கவே இல்லை. நான் வேணும்னா கடனை வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன். நீயும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது? உன் வயசு பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு 1008 யோசனைகள் எல்லாம் யோசிச்சிட்டாங்க. நீ இன்னும் யோசிக்கலைன்னா எப்படி? நல்லா படித்த பொண்ணுல்ல, ஸ்கூல்லையே முதல் மதிப்பெண் நீ தான் வாங்கியிருந்த. அப்போது கல்லூரி சேர்றதுக்கும் சீக்கிரமாக பார்க்கணும்ல. போம்மா, ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்றாங்க அவங்க அப்பா. இல்லைப்பா, வேண்டாம் வேண்டாம், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் வர்ற காசை வச்சு நான் கண்டிப்பாக கல்லூரியில் போய் சேருவேன். நல்லா படிப்பேன்ப்பா. நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே நான் கல்லூரியிலையும் முதல் மதிப்பெண் வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ தொழில் ஆரம்பிக்க போகிற? இப்போ தானே காலேஜ் படிக்கிறதுக்கான வயசு. அதை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் எப்படி சொல்ல முடியும்? என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. நடக்கிறது நடக்கும், நல்லபடியாக நடக்கும்ப்பா. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. நான் இதோ வாணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சுஜி வாணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளோ? படிக்க வேண்டிய வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே. இவ வயசு பிள்ளைங்க எவ்வளோ ஆசைகளோடு இருக்கிறாங்க. ஆனால் இவ ஒரு ஆசையை கூட இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கூட கிடையாது. நம்மளோட வீட்டு வறுமை இப்படி, அதனால் எதையும் கேட்க வேண்டாம், அப்பா வருத்தப்படுவாங்கன்னே இந்த பிள்ளை ஒன்றுத்தையும் கேட்க மாட்டேங்குது. எப்போதான் இந்த வறுமை தீரப்போதோ எனக்கே தெரியல. தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படின்ட்டு படுத்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. வாணி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் வாணியை எதிர்க்க வந்துட்டாங்க. என்ன வாணி, நான் உன்னை சந்திக்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீயே வந்துட்டியா? சரி வா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. எதுக்கு, என்ன தேடி வந்தியா? என்ன சுஜி, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ கல்லூரி சேர்ந்துட்டியா? என்ன படிக்க போகிற? எந்த காலேஜு? ஆமாம், ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு அப்படியே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏய் நிறுத்து நிறுத்து சுஜி, எதுக்கு இவ்வளோ கேள்வியை அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறேன்? கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கோ. ஏன் தான் இவ்வளோ கேள்வியை கேட்குறியோ? நீ இத்தனை கேள்வி கேட்டாலும் எனக்கு 2 கேள்விகளுக்கு தான் பதிலே சொல்ல தெரியும். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கேட்குறியா? மொத்தமாக கேட்காத. இப்போ கேளு. என்னது என்னது சொல்லு, எனக்கு ஒன்றுமே புரியலை. காலேஜை பற்றி கேட்டேன், அதுதானே? நான் காலேஜுக்கெல்லாம் போகலை, வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ படித்தா படித்து தான் ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க. வேறு வழி தெரியாமல் நானும் சரின்னு சொல்லிட்டேன். நான் காலேஜுக்கு என்ன, ஜாலியாக போகிறேன், ஜாலியாக வரப்போகிறேன். மற்றபடி படித்து பாஸ் பண்ணுறதுக்காகலாம் நான் போக போகிறதே கிடையாது. எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குதுல்ல சுஜி. 12வதுல நான் பாஸ் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். நீயாச்சும் நல்லா படிக்கிற பொண்ணு, உனக்கு படிப்பு நல்லா ஏறும். எனக்கு மண்டையில் எவ்வளோ தான் படிப்பை ஏற்றணும்னு நினச்சாலும் ஏறவே மாட்டேங்குது. இது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி ஏன் பண்ணுறாங்களோ? படித்தாதான் படித்ததுக்கு சம்மந்தமான மாப்பிள்ளையை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க.
நான் படிப்பே வரமாட்டேங்குது வேண்டாங்கிறேன். நான் படித்த மாப்பிள்ளைய கேட்டேனா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? சொல்லு சுஜி, எனக்கு ஒரே மண்டை குழப்பமா இருக்குது. அதனால தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் நல்ல வேளை நீயே வந்துட்ட. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ தான் வந்து சொல்லேன். அவளுக்கு காலேஜ் படிக்க விருப்பமே இல்லையா, அவளை ஆளை விட்டா போதுமான்னு சொன்னான்னு சொல்லேன். வா சுஜி என் கூட அப்படின்ட்டு கூப்பிடுறா வாணி. ஏய் ஏய், ஏன் வாணி இப்படி பேசுகிற? படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? அது உனக்கு இவ்வளோ சுலபமாக கிடச்சிருக்குது. யாருக்கு இப்படியெல்லாம் கிடைக்கும் சொல்லு? அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ ஆசையில் இருப்பாங்க சொல்லு? எது கூட வருதோ இல்லையோ, நீ படிக்கிற படிப்பு மட்டும்தான் உன் கூட என்றைக்குமே வந்துட்டே இருக்கும். அதனால் நீ படிப்பை நிறுத்தணும், ஏதாவது பண்ணணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. படிப்புக்கு தடையே போடக்கூடாது. நீ என்கிட்ட வந்து வேற உங்கள் அம்மா அப்பா கிட்ட படிப்புக்கு தடை போடுறதுக்கு வேற சொல்ல வரியா? இதெல்லாம் என்கிட்ட பேசாத. அப்படியே வந்த வழியாக ஓடிடு. வேற யார்கிட்டயும் இதை பற்றி பேசுகிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான். வீட்டுக்கு போறியா என்ன? போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க சுஜி. அட போ சுஜி, உன்கிட்ட நான் விஷயத்த சொல்லலான்னு வந்தா நீ எனக்கே அறிவுரை சொல்கிற. எங்கள் அம்மா அப்பாவே அதுக்கு பரவாயில்ல. போ சுஜி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வாணி அவங்களோட வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுஜி அவங்க வீட்டில் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அப்போவும் இந்த வாணி வந்துட்டு, நீ போடுற கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் இது மாதிரி கோலம் போடணும்னு ஆசை தான். ஆனால் கோலம் போடுறதுக்கு நல்லா வரைய தெரியணும்ல. எனக்கு தான் வரையவே வராதுல்ல. எங்கள் அம்மா வேற எப்போ பார்த்தாலும் ஒரு கோலம் போட கற்றுக்கோயேன், கோலம் போட கற்றுக்கோயேன். ஒரு கோலம் போட தெரியுதா? சுஜி பிள்ளை எவ்வளோ அழகாக கோலமெல்லாம் போடுறா. ஒழுங்கா சுஜிக்கிட்டையாச்சும் போய் கற்றுக்கோயேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அனுப்பி வச்சுருக்குறாங்க. சுஜி சுஜி, நீ எங்கள் வீட்டு வாசல்லையும் இதே மாதிரி கோலத்தை போட்டுரு. எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, நான் தாம்மா இந்த கோலத்தை போட்டேன், சுஜி எனக்கு கற்றுக் கொடுத்தா, நானாகவே போட்டேன். அவங்க வீட்டு வாசலில் அவள் போட்டா, நம்ம வீட்டு வாசலில் நான் போட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவும் ஏமாந்து போயிடுவாங்க. வா சுஜி வா, சீக்கிரமா வா, எங்கள் வீட்டு வாசல்லையும் ஒரு கோலத்தை போட்டு கூட அப்படிங்கிறாங்க வாணி. அட வாணி வாணி, உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது. உங்கள் வீட்டில் கோலம் போடணும் அவ்வளோதானே? உங்கள் அம்மாவுக்கும் கோலம் போட தெரியாது, உனக்கும் கோலம் போட தெரியாது. உங்கள் வீட்டில் ஆசையாக கோலம் போடணுன்னு ஆசைப்பட்றீங்க. இந்த வரனே கோலம் போடுன்னு சொன்னால் போதாதா? அதை விட்டுட்டு எதுக்கு உங்கள் அம்மா மேலெல்லாம் பழியை தூக்கி போடுற? வரேன் வரேன் இரு அப்படின்ட்டு அவங்க வீட்டு வாசலில் கோலத்தை போட்டு முடிச்சுட்டு வாணியோட வீட்லேயும் அழகாக கோலத்தை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் ஓடிடுச்சு. வாணிக்கும் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவளும் ஏதோ வேண்டா வெறுப்பா கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிட்டா. சுஜிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இன்னும் ஏற்படவே இல்லை. அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுக்கறதுக்கு போவாங்க. சுஜிக்கு சமையல்னா அவ்வளோ கை வந்த கலை. சூப்பராக சமைப்பாங்க. தினமும் அவங்களோட வீட்டுக்கு போய் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு வர்றது தான் வேலை. அதே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் அவங்களுக்கு நிறையா காசெல்லாம் கிடைக்கல. அவங்க மிஞ்சி போனால் அவங்க வீட்டில் சமைக்கிறாங்கல்ல, அந்த சாப்பாடை கொஞ்சம் கொடுத்து விட்ருவாங்க. சம்பளம்னு பார்த்தா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு வாரமாக சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அந்த காசு எல்லாத்தையுமே செலவழிக்காமல் சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு 600 ரூபா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு பாவம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு வேலைக்கும் போக முடியாமல் ஆயிடுச்சு. இப்போது சுஜி மட்டும்தான் அவங்களோட வீட்டு நிர்வாகத்தையும் பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் அந்த 600 ரூபாவும் அப்படியே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தினமுமே வேலைக்கு போயிட்டு தான் வராங்க. ஆனாலும் அந்த 100 ரூபா அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா முன்னாடி அவங்க அப்பா வேலைக்கு போவாங்க, காசு கிடைக்கும். இப்போ அவங்க அப்பா வேலைக்கும் போகிறதில்ல. இப்போ இவங்களோட ஒரே ஒரு ஆளோட சம்பளம் வெறும் 100 ரூபாய் எப்படி பத்தும்? பத்தவே மாட்டேங்குது. ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கிறாங்க. வாணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினமுமே சுஜியை பார்க்குறதுக்கு ஒரு நாள் கூட தவறாமல் வந்துடுவாங்க. என்ன சுஜி, இவ்வளோ கஷ்டப்படுறியே நீனு? படிப்பு வராத நான் காலேஜுக்கு போகிறேன்,
நல்லா படித்து முதல் மார்க்கு நீ தான் வாங்கின. ஆனால் நீனு கல்லூரிக்கு இன்னும் போகவே இல்லையே. ஏன் உன்னோட சூழ்நிலை இப்படி மாறிடுச்சுன்னு தெரியலையே. ஆனால் எல்லாமே தலைகீழாக மாறியே தீரும். உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் சொல்லு சுஜி, நான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா உனக்கு ஏதாவது செய்யணுன்னா அவ்வளோ விருப்பப்பட்டு தான் செய்வாங்க. எந்த உதவியாக இருந்தாலும் சொல்லு. உனக்கு பணம் தேவைப்படுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைல்ல வாணி, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க சுஜி. இப்படியெல்லாம் நீ சொல்ல தான் செய்வ. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் காசை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா புடி, காசை வாங்கிக்கோ. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட மருத்துவ செலவுக்கு இதை வச்சுக்கோ. வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் சொல்லு. என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? எனக்கு 1000 விஷயத்த நீ சொல்லி கொடுப்ப. அது இல்லாமல் நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ சந்தோஷப்படுத்துவ. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் எனக்கு உன்னை பார்த்து தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டனே. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்? இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ சுஜி, அப்படியே ஏன் நின்றுட்டே இருக்கிற அப்படின்ட்டு காசை கொடுக்குறாங்க வாணி. இல்லை, வேண்டவே வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சால் போதும். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்ல, அதில் சம்பளம் எதுவும் எனக்கு பத்தலை. அதனால் நான் சமோசா பிரியாணி கடையை வைக்கலான்னு இருக்கிறேன். அதை பற்றி நான் உங்கள் அம்மா கிட்ட பேசணும், வரலாமா அப்படின்ட்டு கேட்குறா. ஏய், இதுக்கு ஏன் நீ இவ்வளோ தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்க? வா, இப்போவே போகலாம். ஆனால் அதுக்கும் காசு தேவைப்படும்ல. இந்த காசை மட்டும் வாங்கிக்கோயேன், அப்புறமா கூட நீ திரும்ப தந்துரு. ஆனால் இந்த காசு உனக்கு கண்டிப்பாக உதவும். இந்தா சுஜி, இந்தா அப்படின்னு மல்லு கட்டி காசை கொடுத்துட்டா வாணியும். அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறா. சுஜியும் வாணியோட அம்மா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறா. ஆ, சூப்பர் சுஜி, சூப்பர். நீ சொல்கிற யோசனை ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நீ செய்கிற வேலையில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். அதனால் தாராளமாக நீ சமோசா பிரியாணி கடையை தொடங்கு. உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். துணிச்சலோட வேலையில் இறங்கு, கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்ன்ட்டு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக சுஜியும் சமோசா பிரியாணி கடையை திறந்துட்டாங்க. மதியானம் கடை திறப்பாங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கடை இருக்கும். 4 மணி வரைக்கும் தனியாக தான் கடை வியாபாரத்தை பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வாணியும் காலேஜ் போயிட்டு வந்தோன்னையும் நானும் உனக்கு உதவி செய்கிறேனே அப்படின்ட்டு சுஜியோட சமோசா பிரியாணி கடைக்கு வாணியும் வந்துடுவாங்க. வாணிக்கு சமைக்கலாம் தெரியாது. கூட மாட ஒத்தாசையாக ஏதாச்சும் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் சுஜி எவ்வளோக்கு எவ்வளோ கடின உழைப்பை போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வேலையில் அவ்வளோ கடின உழைப்பை போட்டுட்ருக்குறாங்க. அவங்களோட வியாபாரமும் ரொம்ப அமோகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திங்களூர்லேயே சமோசா பிரியாணி தான் அட்டகாசமாக ஓடிட்டுருக்கு. அதுவும் சுஜியோட கைப்பக்குவம் ரொம்ப அருமை. கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறா. அவங்களோட அப்பாவோட உடல்நிலையும் நல்லா ஆயிடுச்சு. வாணிக்கிட்ட வாங்கின காசையும் வாணிட்டையும் அவங்க அம்மாட்டையும் சேர்த்தே காசை கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் மிச்சம் நிறையா சேர்த்து வச்ச காசு இருக்குது. அதை எல்லாத்தையும் வச்சு அவளுக்கு பிடிச்சமான கல்லூரியிலையும் சேர்ந்துட்டா. படிப்பையும் நல்லா படிச்சுக்கிட்டே அவளோட சமோசா பிரியாணி கடையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்களோட அப்பாவை நல்லா கவனிச்சிட்டு வரா. அவன் ஆசைப்பட்ட மாதிரி படிப்பும் கிடச்சிக்கிச்சு, தொழிலும் நல்லபடியாக இருக்குது. அவங்களோட அப்பாவோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. சுஜியோட கஷ்ட காலத்தில் வாணியும் அவங்களோட அம்மாவும் செஞ்ச உதவி சுஜிக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. சுஜி வாணிக்கும் வாணியோட குடும்பத்துக்கும் அவங்களால எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதே மாதிரி வேற வகையில் சுஜிக்கு வாணியும் வாணியோட குடும்பத்தினரும் உதவி செஞ்சாங்க. ஆக மொத்தத்தில் சுஜியும் வாணியும் நல்ல தோழிகளாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். எப்படியோ ஒரு வழியில் நாம் உதவி செஞ்சோம்னா அது இன்னொரு வழியில் கண்டிப்பாக நமக்கு உதவியாக தான் வந்து அமையும். அதனால் நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்ல நட்பு அமையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி அமைஞ்சால் அது பொக்கிஷம். நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க.
உங்களுக்கும் இது மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.